அந்த அருள் நாயகர் சொன்ன உடனே அந்த பெண் அப்படியே எழுப்பி போனாங்களாம். அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சமாதானம், எவ்வளோ அன்பு நிறைந்தவர். அந்த போதகர் என்னை நியாயம் தீர்க்கலையே, அந்த போதகர் என்னை மன்னிச்சு அனுப்பிட்டாரு, எனக்கு புது வாழ்வை தந்தாருன்னு சொல்லி அவங்க சமாதானத்தோடு போனாங்களாம். இன்றைக்கும் கூட வா நீச பாவி வா என்று என்னை கூப்பிட்டீர், என் தோஷம் தீர ரட்சகா, என்னை சுத்தம் பண்ணுங்க, என்னை சுத்தம் பண்ணுங்கப்பா. அருள்நாயகா, உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போனேன்னா எனக்கு தண்டனை பயங்கரம். ஆண்டவரே, நான் நியாயாசனத்துக்கு போனேன்னா அங்கே எனக்கு தண்டனை நிறைய. ஆண்டவரே, என் இருதயத்திலே கூட நானே நினச்சா கூட என்னையே நான் காயப்படுத்துகிற அளவுக்கு நான் செய்த குற்றங்கள் நிறைய. ஆனால் அருள்நாயகா, உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உடைய தூய திரு ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லுவோம். அவருடைய சிலுவையிலிருந்து வருகின்ற அந்த கிருபை, அவருடைய சிலுவையிலிருந்து வருகின்ற அந்த ரட்சிப்பு, அவருடைய சிலுவையிலிருந்து வருகின்ற அன்பு நம்மை அப்படியே தூய்மைப்படுத்தும். இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி அருள்நாயகா என்கின்ற ஒரு பழைய பாடல், இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சீர்கெட்ட பாவி நான், என் நீதி கந்தை என்றாலும் உமது அருளால் என்னுடைய துர்குணத்தை நீக்கி போடுங்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோமா? பாவிவா என்னை கூப்பிட்டி, என் தோஷம் தீர ரட்சகா, சுத்தாங்கம் பண்ணுவி, வானீச பாவிவா என்னை கூப்பிட்டி, என் தோஷம் தீர ரட்சகா, சுத்தாங்கம் பண்ணுவி, அருள்நாயகா நம்பி வந்தேனே, ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே, அருள்நாயகா நம்பி வந்தேனே, தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே, சீர்கெட்ட பாவினான், என் நீதி கந்தையே என்றாலும் உமதருளால் துர்குணம் மாறுமே, சீர்கெட்ட பாவினான், என் நீதி கந்தையே என்றாலும் உமதருளால் துர்குணம் மாறுமே, அருள்நாயகா நம்பி வந்தேனே, தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே,
நாயகா விசேஷமே ஆலோக ரட்சகா அருள் நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே அருள் நாயகா நம்பி வந்தேனே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே தூய திரு ரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவுகிறது. இந்த பாடலை பாடி முடிக்கும் பொழுதே உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, உள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், உள்ள ஒரு பெரிய பிரைட்னஸ், அப்படி ஒரு சிலிர்ப்பு. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடலை பாடும் பொழுதே உங்களுக்குள்ள இருக்க அப்படியே பாரங்கள் விலகி போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அருள் நாயகா உங்களை நம்பி வந்திருக்கப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற எல்லா விதமான கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், எப்படி என்னால் ஏதோ ஒன்று நடக்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை இதை பார்த்துருக்க நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒரு பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது எல்லா விதமான பாரங்களையும் அவர் அகற்றி போடுகிறார். ஒருவேளை நம்ம பவுலை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், வேதனைப்படுத்தினவர், கோபக்காரரு. ஆனால் அந்த பவுலுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆண்டவர் இடைப்பட்டாரோ, ஆண்டவர் அவருக்கு தரிசனமானாரோ, அதுக்கப்புறம் பாருங்க அவர் பாழான ஸ்தலங்களை கட்டி எழுப்புறாரு. திருச்சபையை இடிச்சவர் திருச்சபையை கட்டுறவராக மாறிட்டார். கோபக்காரரு சாந்த குணமுள்ளவரை மாறிட்டார். அதுக்கு முன்னால கொஞ்சம் அவசரப்படுவார், ஆனால் மனரம்யமாக இருக்கிறவரை மாறிட்டார். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து எழுந்து நீங்கள் போகும் பொழுது உங்களையும் அப்படியே மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு அருமையான பாடல் சொல்கிறது, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் செய்தார். அவருடைய பழைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது அவர் செய்யலை. ஆனால் அவருடைய புதிய வாழ்வில் அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்னை அழைச்சாரியா, என்னை அப்போஸ்தலனாக முடியும் அவர் அழைச்சார். அவர் சொல்கிறார், என்னை அழைச்சார். அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டார் பவுல், அவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். ஆண்டவரை நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் எங்கே போக சொல்கிறீங்களோ நான் போகிறேன். அவர் போனார். அவர் சுவிசேஷ பிரயாணங்கள் போனார். அவருடைய வாழ்க்கையில் திருச்சபைகளை கட்டி எழுப்புறார். அவர் திருச்சபைகளுக்கு ஆலோசனை கடிதங்களை கூட அவர் நினைச்சார், எழுதுகிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதுக்கு முன்னால் சிலருடைய குடும்பங்களை நீங்கள் அழிச்சிருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் செய்தது தவறாக இருந்திருக்கலாம், போனது போகட்டும். ஆனால் புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்கள் கையை வச்சே கட்டி எழுப்ப வைப்பார். இந்த கையாக கட்டி எழுப்ப போது நீங்கள் நினைக்கலாம், உங்கள் கையை வச்சே கட்டி எழுப்பார். உங்கள் கையை பார்த்து சொல்லலாமா? நம்ம கையை பார்ப்போமா? உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய கரங்களை கட்டி எழுப்பும் கரங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த கரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த பாடலில் ஆராதனை இயேசுக்கு ஆண்டவரே உயர்த்துறேன்னு சொல்லி வரும். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இப்போ இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பே இயேசுவே.
நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டால் பாதை காட்ட எனக்கு ஒரு நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே எனக்கு இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வைக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவர்களை நம்ம நோக்கி பார்ப்போம்.
லேகியோன், பிசாசு பிடிச்சவன், தன்னையே காயப்படுத்திக்கிட்டு இருந்தவன். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறான். ஆண்டவர் பாதத்தில் வந்து அவன் அமர்ந்து அவர் வார்த்தை கேட்க ஆரம்பிச்சான். அவர் சொன்னதை கேட்டான். கேட்டு அவன் போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தான். அவன் காயப்படுத்துறதை நிறுத்திக்கிட்டான். மற்றவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆசீர்வாதமான பாத்திரமாக அவன் மாறினான். ஒருவேளை வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவருக்கு முன்பதாக வருகின்ற குஷ்டரோகிகள் சுகத்தை பெற்றுக்கிட்டு போனாங்க. கண் பார்வையற்றவர்கள் சுகத்தை பெற்றுட்டு போனாங்க. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் சுகம் உண்டு. ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சுகம் இல்லையா? அவர் வார்த்தையை தான் நான் கேட்குறேனே, அவர் வார்த்தையை தான் நான் சார்ந்து இருக்கிறேனே. ஒவ்வொரு நாளும் பாடுறப்போ நான் பாடுறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு யார் உதவிக்கு வரல நீங்கள் நினைக்கலாம். கேத்ரின் குல்மான் என்று சொல்லுகின்ற தெய்வ ஒரு ஊழியர் உண்டு. அந்த கேத்ரின் குல்மான் அவருடைய வாழ்க்கையில் பழைய வாழ்விலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடக்க முடியாத ஒரு பெண்மணி. அவங்கள ஒருவேளை அவங்க இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. மெக்கால இருக்கின்ற ஜம்ஜம் என்று சொல்லப்படுகின்ற புனித அந்த நீரில் போய் குளிச்சா சுகம் கிடைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, முடியலை. ஆனால் உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு சுகத்தை தரணும்னு அவங்க கேட்டாங்களாம். ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அதன் பின்பதாக அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரியாக மாறினாங்க. அவங்க பேர் கேத்ரின் குல்மான். இந்த அம்மா உலகம் எல்லாம் போய் அவங்க ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம், அவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனேன், இவங்க சொன்னாங்க அந்த இடத்துக்கு போனேன், பல பேர் பலவிதமாக சொன்னாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொன்னாங்க. நோய்க்கும் பார்த்துட்டேன், பேய்க்கும் பார்த்துட்டேன், டாக்டர்ஸ்டையும் போயிட்டேன், வைத்தியர்கிட்டையும் போயிட்டேன், ஒன்றும் நடக்கலையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவருடைய பாதத்தில் வாங்க, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சுகம் உண்டு. பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது சொல்லியிருக்கு, அவங்க நிறைய வைத்தியரை பார்த்தாங்களாம், நிறைய செலவழிச்சாங்களாம். ஆனால் ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டுவேன் அப்படின்னு தொட்ட பொழுது அவங்களுக்கு சுகம் கிடச்சிச்சு. இன்றைக்கும் கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு அவர் சுகத்தை கொடுப்பார். மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னவர், விசுவாசிக்கிறவனில் எல்லாம் கூடுன்னு சொன்னவர். நீங்கள் கேளுங்க, அவர் சுகத்தை கொடுப்பார். நம்பி வருகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. நம்பி வருகிறவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஆசீர்வாதபுரம் என்று சொல்லி பாவூர் சத்திரம் பக்கத்தில், கடையம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு முறை நானும் கூட ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கேன். முன்னே அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணுவார். இப்போ சொன்னது போலவே நிறைய ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து இப்போ திருப்பியும் அதே ஊருக்கு போயிருந்தேன். இந்த லெந்து நாட்களில் போயிருந்தேன். அப்போ ஒரு தெரிஞ்சப்பு கூட்டத்தில் நான் மெசேஜ் கொடுத்து முடித்ததும் ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் அன்றைக்கி நீங்கள் சர்ச்சில் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஜோமன்றப்போ நல்லா ஜோமனி விட்டீங்க. நான் வீட்டுக்கு போனேன், ஜோமனி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்களால் முடியும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். அதே மாதத்தில் நான் கருவுட்டுறேன், நான் குழந்தை பெற்றேன். நான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சேன், நான் பார்க்க முடியல. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது 2வது குழந்தை. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். ஆனால் முதல்ல ஒரு குழந்தை பிறந்துட்டு அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஆண்டவர், அவர் ஒரு குழந்தை இல்லை, இப்பொழுது எனக்கு 2வது குழந்தை அவர் தர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்கிறீங்களா, அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. வலது கரத்தை எடுத்து இருளத்தை வச்சு சொல்லுங்கள், அவரை நம்புகிற என்னை அவர் கைவிட மாட்டார். அவர் பாதத்தில் சுகம் உண்டு. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் உண்டு. சுகம் உண்டு, பலன் உண்டு, உம் பாதத்தில் நேசிக்கின்றேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே என்கின்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் சுகமுண்டு, பலனுண்டு,
ஜீவனுண்டு உம் பாதத்தில் நேசிக்கின்றே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கின்றே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் வியாதி நீங்கும் வறுமை நீங்கும் பாரம் நீங்கும் உம் பாதத்தில் நேசிக்கின்றே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் இந்நேரத்தில் உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். சுகம் பெற்றோம் பலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில் சுகம் பெற்றோம் பலன் பெற்றோம் ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில் நன்றி ஐயா நன்றி ஐயா நேசிக்கிறே உம்மைத்தானே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு. அவருடைய பாதம் நம்ம வாழ வைக்கும். அவருடைய பாதத்தில் போய் விழுறவங்கள அவர் நேசிக்கிறார். அவங்கள அவர் தூக்கி எடுக்கிறார். அவங்களுக்கு புது ஜீவனை கொடுக்கிறார். புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாள்லையும் கூட அவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா? ஆண்டவர் அவர் பெரிய காரியத்தை செய்வார். மோசேக்கு ஆண்டவர் முட்செடியில் தரிசனமாறார். அப்போ மோசே போய் விழுந்து கிடக்கிறார். மோசேவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே ஆண்டவருடைய பாதத்தில் அடிக்கடி போய் விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். மோசே பார்த்தோன்னா பைபிளில் அருமையாக சொல்லியிருக்கோம், அவர் கர்த்தருடைய சந்நிதியில் விழுந்து கிடந்த அவனை ஆண்டவர் கைவிடலை. அவன் போகிற இடத்துலாம்
அவன் மேலே ஆண்டவருடைய பிரசனம் இருந்துச்சு. அவனுக்கு எதிராக கோராகின் புத்திரர் கலகம் செய்த பொழுதும் ஆண்டவர் அவனுக்காக வந்து நின்னார். சகோதரர்களே ஆரோனும் மிரியாமும் முறுமுறுத்த பொழுதும் ஆண்டவர் இங்கே வந்து நின்னார் மோசைக்காக. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் சொந்த சகோதரர்களே முறுமுறுக்காங்க ஐயா, ஐயோ என் கூட இருக்கவங்களே முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார், உதவி செய்வார். யாரும் எனக்கு உதவி இல்லை, நான் நிர்கதியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மோசை கூட அப்படி நினச்சிருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நின்னார். மோசை ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நின்ற பொழுது ஒரு மகிமை மேகம் அங்கே வந்து நிரப்பினது. மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின பொழுது ஒரு மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இருந்த ஆண்டவர் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் போனார். ஒருவேளை இந்த வேளையில் நிறைய பாடல்கள் நம்ம பாடிக்கிட்டே வந்தோம். இப்போ நிறைவாக ஆண்டவரே இனி நானே இல்லை, நீங்கள் எனக்கு முன்னால் போகணும். ஒரு மகிமை மேகம் ஆண்டவரே இந்த இடத்த மூடணும், என் வீட்டை மூடணும், என்னை எப்பொழுது மூடி இருக்கணும். நான் போகிற இடத்துல நீங்கள் என் கூட வரணும் ஆண்டவரே, என் கூட வரணும். உங்கள் பிரசனை என் கூட வரணும், நீங்கள் என் கூடயே இருக்கணும்ப்பா. கேளுங்க, ஆண்டவர் உங்கள் கூடயே இருப்பார். ஒருவேளை யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல ஒருவரும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாக்கு அப்படியே கூட போனார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி மோசையை பின்தொடரும் யோசுவாக்கள் தேவை, எலியாவை பின்தொடரும் எலிசாக்கள் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு ஒருவேளை உட்கார்ந்துருக்க நீங்கள் நினைக்கலாம், முன்னால் நான் இப்படி ஒரு ஊழியத்துக்கு போனேன், முன்னால் நான் இப்படி செஞ்சு அவங்க பின்னால் போனேன், ஆனால் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிறேன், நிர்கதியாக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, எலும்பு, உட்கார்ந்துருக்காத, தூசியை உதறிட்டு எலும்பு. எப்படி மோசேயுடைய அந்த ஊழியத்தை தொடர்ந்து யோசுவா செய்தாரோ, எப்படி எலியாவின் ஊழியத்தை ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று எலிசா செய்தாரோ, நீ இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இல்லை அப்படின்னா யாருமே பின்தொடரலையா, ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு அடிமை போல, நான் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு தானியேல் தேவை. தானியேல் சாதாரண ஒரு அடிமை தான், ஆனால் அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணான், ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான். ஆண்டவர் அந்த இடத்துல பிரதானிகளின் தலைவனாக மாற்றினார். நீங்கள் ஒருவேளை இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க, ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யுங்க. நீங்கள் செய்கிற பணியிலே நீங்கள் உண்மையாக செய்யுங்க, ஜெபத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஒரு மகிமையின் மேகம் என்னை வழி நடத்தட்டும், அந்த ஆண்டவருடைய பிரசனை என்னை வழி நடத்தட்டும்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுமா, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். வலது கருத்தை எடுத்து இருளத்தில் சொல்லுவோமா, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். வழி நடத்தும் அந்த ஆவியானவர் உங்களை என்னை வழி நடத்துவார். இப்பொழுது கூட இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நம்ம பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவுல,
என் நடத்தையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நித்தமும் நடத்துகிறவரே, என்னை நடத்துங்கன்னு தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம்மா. பரிசுத்த தகப்பனே, என்னை நித்தமும் நடத்துகிறவரே, என்னை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. மோசையை வழி நடத்தின ஆண்டவர் என்னை வழி நடத்துங்க அப்பா. தாவீதை வழி நடத்தின ஆண்டவர் என்னை வழி நடத்துங்க. எஸ்தரை வழி நடத்தின ஆண்டவர் என்னை வழி நடத்துங்க. தெபோரால வழி நடத்தின ஆண்டவர் என்னை வழி நடத்துங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை வழி நடத்தின ஆண்டவர் என்னை வழி நடத்துங்க. திக்கற்றவனாக, ஐயோ உடைக்கப்பட்ட நிலைமையில யாபேசை போல இருக்கிறேனே, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்கின்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஐயோ, என் பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு வேதனையாக இருக்குன்னு கண்ணீர் வடிக்கிறவங்க உண்டுப்பா. அப்பா, ஆகாரின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், ஆண்டவரே, இந்த பெண்களுடைய தகப்பனுடைய கண்ணீரை நீங்கள் தொடங்கப்பா. நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அன்றைக்கு ஆகாரம் உமக்கு பேரை வைத்தது போல ஆண்டவரை இந்த நாளிலும் கூட நீர் காண்கின்ற தேவனாக இருந்து அப்பா இந்த பிள்ளைகள் பிழைத்து கொள்ள, இந்த பிள்ளைகள் வாழ்வடை நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. இந்த நாளிலும் கூட உம்மை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் அப்பா இங்கிருந்து எழும்பும் பொழுது சமாதானத்துடன் எழும்ப கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தின்படி நீங்கள் சொன்னது அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகின்ற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது நீதியின் சூரியன் உதிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காக நன்றி. இந்த காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்ற வசனத்தின்படி நீங்கள் செய்து முடிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அருமையான நேயர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கேட்ட வார்த்தைகளை மனதிலே வையுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. இளைஞனே